சீதையைக் கண்டு வெற்றியுடன் திரும்பிய அனுமனும் கடற்கரையில் தனக்காக காத்திருந்த ஜாம்பவான், அங்கதன் மற்றும் ஏனைய வானர வீரர்களுடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு பின் அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து எல்லோரும் சுக்ரீவன் ராம லக்ஷ்மணர்கள் இருக்கும் இடம் நோக்கி கிஷ்கிந்தையை நோக்கி வேகமாகச் சென்றார்கள். மேலே ஆகாயத்திலே பெரும் கோஷம் இட்டுக்கொண்டு ஆனந்த களிப்போடு வந்திறங்கிய அவர்களை பார்த்து சுக்ரீவனும் அனுமன் நல்ல செய்தியோடு வருகிறான் என அதை உறுதிப்படுத்தி கொண்டு ராமபிரானை கட்டி அணைத்து கொண்டான். ராமனை நெருங்கி வந்து நின்ற அனுமன் அவன் முன் பணிவோடு நின்று தென் திசையை நோக்கி இருகரம் கூப்பி தொழுதுவிட்டு பின்பு ராமன் பக்கம் திரும்பி, கண்டேன் புனித தேவியை, கண்டேன் சீதா மாதாவை என்று அவள் இருக்கும் திக்கு நோக்கி இன்று வணங்குகிறேன் என்று கூறி தெற்கே திரும்பி மண்டியிட்டு பணிந்து வணங்கிவிட்டு அதன் பின் ராமனை நோக்கி மிகுந்த பணிவோடு கைகூப்பி மண்டியிட்டு அவன் திருவடியிலே தலை சாய்த்து வணங்குகிறான். சீதையின் உயிருக்கும் சீலத்திற்கும் மேன்மைக்கும் பெண்மைக்கும் தகைமைக்கும் எந்த ஒரு தீங்குமின்றி அவள் நன்றாக நலமாக இருப்பதை அனுமன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு முதலில் தன்னுடைய இந்த செய்கையினாலே உணர்த்தினான். சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ராமனை கட்டி அணைத்து ஆனந்த பரவசமானார்கள். அன்பார்ந்த வானரர்களே, ராமன் சொல்கிறான், அன்பார்ந்த வானரர்களே, சீதை எங்கே இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், நீங்கள் எப்படி சென்று பார்த்தீர்கள் என்பதையெல்லாம் விவரமாக சொல்லுங்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, விவரமாக விளக்கமாக சீக்கிரம் சொல்லுங்கள் என்று கூறுகிறான். சென்றதையும் கண்டதையும் நடந்ததையும் சென்றதையும் கண்டதையும் நடந்ததையும் எல்லாம் ராமச்சந்திர பிரபுவுக்கு நீரே சொல்ல வேண்டும் என்று வானரர்கள் கேட்டுக்கொள்ள அனுமான் சீதையை மனதில் தியானித்து மீண்டும் தென் திசை நோக்கி தலைவணங்கி நமஸ்கரித்துவிட்டு நடந்த சம்பவங்களை சொல்ல ஆரம்பித்தான். நடந்தவற்றை நயமாக சொல்லி முடித்த அனுமன் சீதா பிராட்டி சொன்ன அந்த தனிப்பட்ட அந்தரங்க நிகழ்ச்சிகள் இரண்டையும் அவளோடு நடந்த உரையாடலையும் சொல்லிவிட்டு, இன்னும் ஒரு திங்கள் பொழுதே உயிர் வைத்து கொண்டிருப்பேன், அதற்கு மேல் என்னால் முடியாது என்றும் தங்களிடம் சொல்லச் சொன்னாள். தங்களை விரைந்து வந்து அவளை மீட்டுக்கொள்ளச் சொன்னாள் என்று கூறி தேவி கொடுத்த சூடாமணி என்கின்ற அந்த சிகாமணியை சக்கரவர்த்தி திருமகனிடம் கொடுத்தான். அதை வாங்கி உற்று நோக்கிய ராமன் வார்த்தைகளாலே விவரிக்க இயலாத ஒரு நிலையை அடைந்தான். சூடாமணியை கையிலே வாங்கிய போது மன விழா நிகழ்வின் போது, தன் திருமணத்தின் போது, மன நிகழ்வின் போது, தனக்கும் சீதைக்கும் நடந்த திருமணத்தின் போது நங்கை சீதையின் கையை பற்றிய உணர்ச்சி, அவள் கரம் பற்றிய உணர்ச்சியை அடைந்தான் ராமன். அவன் உரோமங்கள் சிலிர்த்தன, கண்கள் நீரை பெருக்கின. சிகாமணியை மார்பில் அணைத்து கொண்டு லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று புலம்பி அழுதான். பின் அனுமனின் பக்கம் திரும்பி, வீர வாயுபுத்திரனே, சீதையை கண்ட மாவீரனே, உன்னைப் போல நானும் இப்போது அவளை கண்டேன் என அனுமனையும் அணைத்து கொண்டான். யாராலும் செய்ய முடியாத, ஏன் நினைத்து கூட பார்க்க இயலாத ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய். உனக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்து நான் திருப்தி அடைய முடியும் என அனுமனை கட்டி அணைத்து அழுதான். அழுது பின் தன் நிலைக்கு வந்த ராமன் சொல்கிறான், என் அன்புக்குரிய வீரனே,
சீதை என்ன சொன்னாள்? அதை திரும்பவும் மீண்டும் சொல், நான் கேட்க வேண்டும், நான் கேட்கிறேன். அனுமனே, எனக்கு பிரியமானவனே, மீண்டும் சொல். அந்த மொழிகள் என்னுடைய தாகத்தை தணிக்கும் தண்ணீராக இருக்கும் என்றான். அனுமன் ராமனை தேற்றும் விதமாக மீண்டும் விரிவாக விளக்கமாக எடுத்துச் சொல்லி சூடாமணியை, அந்த ஆபரணத்தை தன் தாய் தந்து தன் தந்தை தனக்கு தன் தலையில் சூடிய சம்பவத்தை தனக்கு சொன்னதை அவள் எப்படி சொன்னாலோ அதே மொழியிலே சொல்கிறான். அனுமன் ராமனிடம் சொல்கிறான். அனுமன் கூறியவற்றையெல்லாம் கேட்டறிந்த ராமன் சுக்ரீவனை நோக்கி, சுக்ரீவ, அற்புதமான காரியம் செய்து அனுமன் சீதையை கண்டு வந்திருக்கிறான். அவளுக்கு தைரியம் சொல்லி நாம் விரைந்து வந்து அவளை மீட்போம் என அவள் அச்சத்தை அகற்றி அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகளெல்லாம் சொல்லி வந்திருக்கிறான். ஆனால் நாமெல்லாம் அங்கு எப்படி போவது? நீண்ட பெருங்கடலை எப்படி கடப்பது? இதை நினைத்தால் இப்போது எனக்கு பெரும் கவலையாக உள்ளது என்று கூற, அவனது கவலையை கண்ட சுக்ரீவன், என்ன பிரபு, நீர் இப்படி மனத்தளர்ச்சி அடையலாமா? என் வீரர்கள் இருக்கிறார்கள், என் வீரர்கள் உனக்காக உயிரையே கொடுக்க காத்திருக்கிறார்கள். கவலை வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். இதெல்லாம் எங்களுடைய காரியம். இனி இது எங்கள் காரியம், எங்கள் கடமை. நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நாம் நிச்சயம் இலங்கை சென்றடைவோம். அனுமன் என்றைக்கு இலங்கையிலே கால் பதித்து இலங்கையை கண்டானோ அன்றே அந்த அரக்கர் கோட்டை அழிந்தது. ராவணன் அழிந்தான். கவலை வேண்டாம், வெற்றி நமதே என கூறி ராமனை தேற்றி ஆறுதல் கூறி தைரியம் கூறி தன் படைகளுக்கு சீதையை மீட்கும் பணிக்கு எழுக, சீதையை மீட்கும் பணிக்கு எழுக என்று உத்தரவிட்டான். எல்லோரும் தென் திசை கடற்கரை நோக்கி விரைந்தார்கள். இதுதான் திருவடி தொழுத படலம், சுந்தரகாண்டத்தின் நிறைவு படலம். சுந்தரகாண்டத்துக்கு பின் வருவது யுத்த காண்டம். அதில் ராவண யுத்தம் நடந்து அந்த யுத்தத்திலே வானரப்படைகளின் துணையோடு ராவணனை வென்று கொன்று அதன் பின் சீதா பிராட்டியை மீட்டெடுத்து ராமலட்சுமணர்கள் அயோத்திக்கு திரும்பி அங்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் சுபமாக மங்களமாக நடைபெற்று அந்த நிகழ்வின் போதும் அனுமன் சீதாராமர் திருவடியிலே மண்டியிட்டு பணிந்து வணங்கி அவர்கள் திருவடிகளே தான் தொழுதிடும் நித்திய புண்ணிய நிகழ்வு என்று கூறும் அளவிற்கு அனுமனின் பங்கு தொடர்கிறது. திருவடி தொழுத படலத்தில் அனுமன் ராமனிடம் சொல்கிறான், அவள் எந்தன் தெய்வமையா, அவள் எந்தன் தெய்வமையா என்று அன்னை சீதாவை. அன்னை சீதா மாதாவால் தான் உமக்கு பெருமையும் புகழும், அவளாலே தான் நீ உயர்வும் மங்காத பெருமையும் புகழும் அடைந்தீர் என ராமனிடமே சொல்லுகிறான். ராமனுக்கு பெருமையே சீதாவால் தான் என்று ராமனிடமே சொல்கிறான் அனுமன். கம்பனின் தேன் தமிழில் அனுமன் சீதா பிராட்டியை பற்றி கூறும் பாடல்கள் நம் நெஞ்சை தொழுகின்றன. அந்த அமிர்தமான பாடல்கள் ஒன்றிரண்டை அடுத்த பகுதியிலே அலசிவிட்டு அதன் பின் இத்தொடரை நிறைவு செய்வோம். சுந்தரகாண்டம் சுபமாக முடிந்து நிறைவுற்றது. ஆனால் அனுமனின் அழகு இன்றும் தொடர்கிறது. அடுத்து வரும் பகுதியை அவசியம் பாருங்கள். கம்பனின் தனித்தமிழை பருகி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள் என்று கூறி அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் என்று நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். மலையை கொணர்ந்த அனுமானே, மயக்கம் போக்கிய அனுமானே, உயிரை கொடுக்கும் அனுமானே, உயிரை காக்கும் அனுமானே, உனக்கு யார் நிகர் பெருமானே என்று கூறி
அனுமனை தொழுது இந்த நாளில் நன்றி கூறி அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க விடைகிறேன். வணக்கம். நன்றி.